வணக்கம் செல்லமே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கிளாஸ் 6 மேத்ஸ் எக்ஸ்பிரஸ் புக்கில் 14th சாப்டர் பெரிமீட்டர் அண்ட் ஏரியாவில் எக்ஸசைஸ் 14.3ல் 14th சம் தான் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் பை த ஸ்ப்ளிட்டிங் தம் இன்டூ ரெக்டாங்கிள்ஸ் அண்ட் ஸ்கொயர்ஸ். அவங்க கொஞ்சம் ஒரு ஃபிகர்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஃபிகரில் நிறைய யூனிட்ஸும் அளவும் கொடுத்துருக்குறாங்க. அதை என்னவா ஸ்ப்ளிட் பண்ண சொல்கிறாங்க நம்மளை? ஒன்று ரெக்டாங்கிளா இல்லை ஸ்கொயராக ஸ்ப்ளிட் பண்ணி அதோட ஏரியா கண்டுபிடிங்க, டோட்டல் ஏரியா கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃபிகர் பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் இங்கே எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு ஃபிகர். இப்போ இது நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இது கொஞ்சம் உயரமாக இருக்கும். நான் கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டேன். இப்போ இதை பார்த்தோன்னே தெரியுதுல உங்களுக்கு இது ஒரு ரெக்டாங்கிள் அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஒரு ஸ்கொயர் ஆகும். திருப்பி இங்கே ஒரு ரெக்டாங்கிள் வரும், இங்கே ஒரு ஸ்கொயர் வரும், இங்கே ஒரு ரெக்டாங்கிள், அடுத்து இங்கே ஒரு ஸ்கொயர், இங்கே ஒரு ரெக்டாங்கிள், அந்த மாதிரி வரும் இந்த பிக்சர். அப்போ அப்படி பார்த்தோன்னா டோட்டல் ஏரியா எப்படி எழுதுவோம்னா 4 மீட்டர், இங்கே 1 மீட்டர் இருக்குது. அப்போ 4 × 1 லென்த்து இன்ட்டு பிரெத்து தானே. அப்போ 4 × 1. அடுத்து இங்கே ஒரு ஸ்கொயர் வருதா. இப்போ இங்கே 2 மீட்டர், இது ஃபுல்லாகவே 2 மீட்டர்னு பார்த்தா இங்கே ஆல்ரெடி இங்கே 1 மீட்டர் போயிடும், மிச்சம் ரிமைனிங் இருக்கிறது இங்கே 1 மீட்டர். புரியுதா உங்களுக்கு? சம்பில் இது 2 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதை நம்ம ஒரு ரெக்டாங்கிளில் இங்கே ஒரு பாதி பாட்டு பிரிச்சிட்டோம். அப்போ இங்கே ஒரு 1 மீட்டர் போயிடும், இங்கே ஒரு 1 மீட்டர். அப்போ தான் அது டோட்டல் 2 மீட்டர். ஸோ அப்போ 1 மீட்டரா, அப்போ 1 ஸ்கொயர். ஸ்கொயர்னால் என்னது? ஏரியா கண்டுபிடிக்கிறது சைடு ஸ்கொயர் தானே, அதனால் 1 ஸ்கொயர். அடுத்து திருப்பி இங்கே பாருங்கள், இது டோட்டல் என்ன லென்த்து சொல்லியிருக்கிறோம்? 2. ஓகே, அது 2 மீட்டர். இங்கே ஒரு 1 மீட்டர் இருக்குது, இங்கே ஒரு 1 மீட்டர் இருக்குது, 2 மீட்டர். தென் இந்த இது பார்க்கணும். இங்கே என்னது? ரெக்டாங்குலர் பார்க்கும்போது இது டோட்டலாக 2 மீட்டர், லென்த்து 2 மீட்டர், பிரெத்து 1 மீட்டர். ஸோ அப்போ 2 × 1. புரிஞ்சுதா? திருப்பி இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் வரும்னு சொன்னேன்னா அப்போ அது 1 மீட்டர். அப்போ 1 ஸ்கொயர். சைடு ஒரு ஸ்கொயர் 1 தானே வருது, அப்போ 1 ஸ்கொயர். திருப்பியும் சேம் இதே பாட்டு தான் இங்கே ரிப்பீட்டட் ஆக போகுது. அப்போ 2 × 1. ஓகேவா? திருப்பி இங்கே ஒரு ஸ்கொயர் வரும், அது 1 ஸ்கொயர். அடுத்து ஒரு ரெக்டாங்கிள் வரும், இந்த ரெக்டாங்கிள் வரும். இந்த ரெக்டாங்கிள் வரும்போது திருப்பி 4 × 1. அப்படியே இந்த பிக்சர் தான் சேம் இல்லையா? ஒரு சிமிலர் பிக்சராக தான் இருக்குது. இப்போ நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கிளியராக இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்போ இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கிறோம். ஒரு ரெக்டாங்கிள், அதோட ஏரியா, அடுத்து ஸ்கொயரோட ஏரியா, அடுத்து ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, அடுத்து ஒரு ஸ்கொயர் இருக்குது, ரெக்டாங்கிள் ஸ்கொயர், திருப்பி ஒரு ரெக்டாங்கிள், அது மாதிரி வந்துடுது. இப்போ இதெல்லாம் பாருங்கள், 4 1 is 4, 1 ஸ்கொயர் 1 தான், 2 × 1 2, 1 ஸ்கொயர் 1, 2 × 2, 2 × 1 1, 2 × 1 2, 1 ஸ்கொயர் 1, 4 × 1 4. அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுவோமா? 4 + 1 5, 5 + 2 7, 7 + 1 8, 8 + 2 10, 10 + 1 11, 11 + 4 4 15. ஸோ 15 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம அந்த ஃபிகருக்கு அவங்க சொன்ன மாதிரி ரெக்டாங்கிள் ஸ்கொயர்ஸோட ஏரியா கண்டுபிடிச்சி டோட்டல் ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ செகண்ட் ஃபிகர் பார்க்கலாம். இப்போ பியோட ஃபிகர் பார்த்தீங்கன்னா சேம் அதே பாருங்கள், ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. அடுத்து இங்கே பார்க்கும்போது எல்லாமே ரெக்டாங்கிளாகவே தெரியுது. இப்போ இது வரைக்கும் ஒரு ரெக்டாங்கிளாக நம்ம பிரிச்சுட்டோன்னு வைங்க. 4 மீட்டர் சொல்லியாச்சா? 4 மீட்டர். அப்போ இங்கே இதுக்கு ஒரு பார்ட் போடுவோம் இது வரைக்கும். அப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக 4 மீட்டர் 1 மீட்டர். அப்போ லென்த்து 4 மீட்டர், பிரெத்து 1 மீட்டர். அப்போ 4 × 1 எழுதுவோமா? அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் × 1 மீட்டர். அப்போ 3 × 1. திருப்பி அகைன் இங்கே 4 மீட்டர் × 1 மீட்டர், 4 × 1. 3 ரெக்டாங்கிளாக பிரிஞ்சிருக்கா? அப்போ 4 1 is 4, 3 1 is 3, 4 1 is 4. ஆட் பண்ணால் 11 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? செகண்ட் ஃபிகர் ஈஸியாக இருக்குல்ல? 3மே ரெக்டாங்கிளாக தான் இருக்குது, ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஃபிகர் சியை பார்க்கலாம். 3 மீட்டர் இருக்குது, 2 மீட்டர் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஃபிகராக கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டோட்டலாக இது ஃபுல்லாகவே. இப்போ இதோட லென்த் என்னது? இங்கே 3 மீட்டர்னால் இதுவும் 3 மீட்டர் தானே, சேம். இங்கேயும் போட்டோம்னா இதுவும் 3 மீட்டர் தான். அப்போ இது டோட்டலாக ஒரு ரெக்டாங்குலராக கிடச்சிருச்சா? அப்போ இந்த ரெக்டாங்கிளுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 மீட்டர் + 3 மீட்டர் + 2 மீட்டர் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 3 + 2 5, 5 + 2 7. டோட்டலாக இதுக்கு 7 மீட்டர் வந்துடுதா? பிரெத் எவ்வளோ இருக்குது? 3 மீட்டர். ஓகேவா? அப்போ லென்த்து 7 மீட்டர், பிரெத்து 3 மீட்டர் எழுதியாச்சா? அடுத்து இங்கே பாருங்கள், சேம் அதே மாதிரி இன்னொரு ரெக்டாங்கிள், 3 மீட்டர் லென்த்து, 2 மீட்டர் பிரெத்து. அப்போ 3 × 2. சேம் அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது, 3 மீட்டர் லென்த்து, 2 மீட்டர் பிரெத்து, 3 × 2. ஓகேவா? அப்போ 7 3s are 21, 3 2s are 6, 3 2s are 6 எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 21 + 6
27 + 6 33 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ 14.3ல் எல்லா சம்மும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகேவா? இதில் எதுவும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ செல்லமே. பாய். See you in next video.